உங்களுக்கும் குடும்பம் இருக்கிற மாதிரி, உங்களுக்கும் உறவுகள் இருக்கிற மாதிரி, உங்களுக்கும் மாமா மச்சான் எல்லாம் இருக்கிற மாதிரி, உங்க வீட்டுல கிடா விருந்து காது குத்து கல்யாணம் இருக்கிற மாதிரி, எனக்கும் கிடா விருந்து காது குத்து கல்யாணங்கிற விசேஷம் நிறைய இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகிலும் கெடா விருந்துன்னு நான் போயிருக்கேனா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆகிலும் எனக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, நான் போயிட்டு வரேன் விசுவாசிகளை, நீங்க சபையை நடத்துங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு நான் எங்கேயா போயிருக்கிறேனா? இல்ல என் மனைவியை தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், நீ போயிட்டு வந்து நான் அனுப்பியிருக்கேனா? குடும்பமா எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல உங்களுக்காக நிற்கும்படி நாங்க வைத்திருக்கிறோம். அப்படின்னு என்ன, ஆண்டவர்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு ரெண்டாவது தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்னு வந்தாச்சுங்க. கர்த்தர்னு வந்ததுக்கு அப்புறம் விட வேண்டியது என்ன செய்யணும்? விடணும்.